ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோன்னா கேரளாவில் இருக்கிற கொல்லம் ரயில்வே ஜங்ஷனில் இருக்கோங்க. கொல்லம் ரயில்வே ஜங்ஷன் பற்றின டூர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது பேசஞ்சர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டி எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம கொல்லம் ஜங்ஷன் டூருக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற கொல்லம் ஜங்ஷனோட என்ட்ரன்ஸுங்க. ரீடெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரீடெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கான போஸ்டர்ஸும் போட்டிருக்காங்க. இப்போதைக்கு இருக்கிற ஃபெசிலிட்டி இதுதான். வெளியே வந்துனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ் இருக்கும் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு. உள்ளே இருக்குது பாருங்கள். ஸோ ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ்க்கு தனியாக, ஆட்டோஸ்க்கு தனியாக என்ட்ரன்ஸ் அப்ரோச் வச்சுருக்காங்க. வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அங்கே பாருங்கள், ப்ரைவேட் பஸ்ஸஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாம் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கான பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக் ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸு, காஃபி ஷாப்ஸ்னு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து சிட்டிக்குள்ளே இருந்து நாம் கேஎஸ்ஆர்டிசி பஸ் டிப்போ இருக்கு இல்லையா, அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வர்ற ரூட் இது. ஸோ இங்கேருந்து 1 கிலோமீட்டரில் நமக்கு கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டேஷன் இருக்குங்க. கொல்லம் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டேஷன். அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கனரா பேங்க் ஏடிஎம் இருக்குது. ரீடெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வெளியே இருக்கிற ஃபெசிலிட்டிஸு. கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாம் இறங்கணுன்னேவே வந்து உங்களுக்கு கொல்லம் ஜங்ஷனுக்குள்ளே போகிறதுக்கான அப்ரோச் வே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து சீம்லெஸ் டிரான்ஸ்போர்ட் இருக்கும். அது போக ஆட்டோ பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நாம் உள்ளே போயிட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொல்லம் ரயில்வே ஜங்ஷன் என்ட்ரன்ஸிலிருந்து உள்ளே போயிட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே வந்து ரீடெவலப்மெண்ட் ஆஃப் கொல்லம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. ரீடெவலப்டு ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு போஸ்டரு சூப்பராக இருக்குங்க. செப்பரேட் அரைவல் அண்ட் டிபார்ச்சர் காரிடார்ஸ் ஃபார் சீம்லெஸ் பேசஞ்சர் மூவ்மெண்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாக டெவலப் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். செப்பரேட் அரைவல்ஸ், டிபார்ச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் கிஃப்ட் ஃபார் த பீப்புள் ஆஃப் கேரளான்னு போட்டிருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பெரிய எல்இடி ஸ்க்ரீன் இருக்குது அரைவல் அண்ட் டிபார்ச்சர்ஸ் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஆர்சிடிசியோட ஆஃபீஸஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது இந்த சைடு. இந்த சைடு ரீடெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ வெளியவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்டர்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. லக்கேஜஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு இவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கலாம். ரேம்ப் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பேசஞ்சர்ஸ்க்காக. வெளியே எவ்வளோ ஆட்டோஸ் நிற்கிது பாருங்கள். ஸோ வெளியவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் பில்டிங் இருக்குது லக்கேஜ் ஹேண்ட்லிங்க்கு. இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ரயில்வே பார்சல் லக்கேஜ் எல்லாம் அந்த சர்வீஸ் எல்லாம் எடுக்கணும்னா உங்களுக்கு கொல்லம் ஜங்ஷன் வெளியவே வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. அங்கேயே வந்து உங்களுக்கு டாக்ஸி ஸ்டாண்டும் அவைலபிளாக இருக்கும். நாம் கனரா பேங்க் ஏடிஎம் பார்த்தோம் இல்லையா, இந்த பக்கம் எக்ஸிட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க் ஏடிஎம் இருக்குது. ஸோ நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பேசஞ்சர்ஸ்க்கு. டாக்ஸி ஸ்டாண்டு, ஆட்டோ ஸ்டாண்டு எல்லாம் உள்ளேயே இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான சர்வீஸு, இங்கே டூரிசம் வந்து ரொம்ப பாப்புலர் அப்படிங்கிறதுனால ரெண்ட் அ கார் அண்ட் பைக் அப்படின்னு சொல்லிட்டு இவிஎம் வீல்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஸ்டோர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கூட்டிஸு, புல்லட்ஸு, கார்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரெண்ட் எடுத்துக்கலாங்க. ஒரு சேட்டன் உட்காந்துருக்காரு பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் கொல்லம் டூர் வரீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டி நீங்கள் அவைல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்பர் இருக்குது பாருங்கள், நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை evmwheels.com சொல்லிட்டு வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும்.
ரெண்ட் அ கார் அண்ட் பைக் எடுத்துகிட்டே நீங்கள் சூப்பராக கோவாலெலாம் நம்ம எப்படி பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், அதே மாதிரி நீங்கள் கொல்லம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறக்கும் இந்த மாதிரி புல்லட்ஸு, ஸ்கூட்டிஸு, கார்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. செம்ம ஃபெசிலிட்டி ரயில்வே ஸ்டேஷன்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்சல் எல்லாம் இன்கேஸ் கொண்டு வந்தீங்க, லக்கேஜ் கொண்டு வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் கிளாக் ரூமில் போட்டு அழகாக இந்த மாதிரி இன்கேஸ் நீங்கள் பைக் எடுக்க விரும்பலை அப்படின்னா டாக்ஸிஸ், ஆட்டோஸ் பிடிச்சிக்கலாம். இல்லை இண்டிபெண்ட்டாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஆஃப் பீட் லொக்கேஷன்ஸ் எல்லாம்னா ரெண்ட் அ கார் அண்ட் பைக்கில் உங்களுக்கு பைக்கோ காரோ எடுத்துகிட்டு சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க சிட்டியை. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரானே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் புக்கிங் கவுண்டர்ஸ் இருக்கு. இங்கே பாருங்க, டிக்கெட் கவுண்டர், ரிசர்வேஷன் கவுண்டர் எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கு. இன்ஃபர்மேஷன் கவுண்டரே இருக்கு நீங்கள் ஏதாவது என்கொயரி பண்ணோன்னா. அது போக பார்த்தீங்கன்னா ஏடிவிஎம் மெஷின்ஸ் இருக்கு. ஒரு ஹெல்ப்பரும் உட்கார்ந்துருக்காரு டிக்கெட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு. இங்கேயும் நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அரைவல்ஸு, கோச் பொசிஷன் எல்லாம் பார்க்கறதுக்கு. அது போக பார்த்தீங்கன்னா மேலே எல்இடி ஸ்க்ரீன் இருக்கு அரைவல் டிபார்ச்சர் பார்க்கறதுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், கொல்லம் பக்கத்தில் தான் வந்து ஓணம்க்கு போட் ரேஸ் நடக்கும் இல்லையா, அந்த பிக்சர் போட்டிருக்காங்க பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லாக. ஸோ இது ரிசர்வேஷன் கவுண்டர்ஸ் எல்லாம் இருக்கிற ஏரியா. ரிசர்வேஷன் கவுண்டர்ஸ், ஏடிவிஎம் மெஷின்ஸ் எல்லாம் இருக்கிற ஏரியா. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ரீச் ஆயிடலாம். கேரளா ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வேஸ்க்கு கீழே தான் வரும். ஒரு ட்ரெயின் அரைவ் ஆகிட்டு இருக்குங்க. இங்கே பாருங்க, க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சூப்பராக நீட்டாக வச்சுருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன். வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ். அப்பா சாரிங்க, ஒரு ட்ரெயின் அரைவ் ஆகிட்டு இருக்கு, அதனால சவுண்ட் போட்டே இருக்கு. இது ஒரு மெமோ ட்ரெயின் போல, எங்க போகுதுன்னு தெரியல, இருங்க பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஒன்லின்னு போட்டிருக்காங்க, எந்த ஊருக்கு போகிறதுனே போடலிங்க. சரி பரவாயில்ல, என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ் இருக்கு இல்லையா, அதோட எண்ட்லேயே வந்து உங்களுக்கு எலிவேட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. மற்ற பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கான பேசேஜ் வே மேலே இருக்கு பாருங்க, ஓவர் பிரிட்ஜ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசியோட ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, ஸ்நாக்ஸு, பெவரேஜஸ், ஃபுட்டெல்லாம் வாங்குறதுக்கு. இது எலிவேட்டர் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இங்கிருந்து உள்ளே போனோன்னா உங்களுக்கு அன்ரிசர்வ்ட் போகிஸ் எல்லாம் நிற்கும் இல்லையா, அந்த பிளேஸ் நீங்கள் அரைவ் ஆகிடுவீங்க. கொல்லம் ஜங்ஷனோட பியூட்டிஃபுல் வியூ. சரி வாங்க, ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸோட அதர் சைட் ஆஃப் த பிளாட்ஃபார்மில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். முக்கியமாக வெயிட்டிங் ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பிளாட்ஃபார்ம் என்ட்ரன்ஸ்லேருந்து ரைட் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் ரூம்ஸு, இன்னும் நிறைய வெயிட்டிங் ஏரியாஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் ஷாப் இது. ஸோ கேரளாவோட ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸான சிப்ஸ் எல்லாம் விற்றுட்ருக்காங்க. லேடிஸ்க்குன்னு தனியாக வெயிட்டிங் ரூம் இருக்குது. இங்கே பாருங்கள் என்னென்ன விற்கிறாங்கன்னு பார்க்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் விற்றுட்ருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா பலாப்பழ சிப்ஸ் இருக்குது. இது என்னங்க,
ஏதோ ஃப்ரூட் ஷேக் வச்சுருக்காங்க. நட்மெக் ஸ்குவாஷு, என்னென்னமோ பழங்களோட பேஷன் ஃப்ரூட் ஸ்குவாஷ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட் ஸ்குவாஷுங்க. நட்மெக் பிக்கிள் வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் யூனிக், வேறு எங்கேயும் கிடைக்காது ஈஸியாக. ஸோ நம்ம கொல்லம் ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் இதில் தான் வந்து இந்த மாதிரி யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கு. இது என்னங்க? ஓ, சக்க பப்படம். நம்ம ஜாக் ஃப்ரூட் பப்படங்க, பலாப்பழ பப்படம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, இங்கே தான் கிடைக்கும், கேரளாவில் தான். இதுங்க ஓகே. ஸோ ஹல்வாலாம் வித்துட்ருக்காங்க. சூப்பருங்க. நட்மெக்னா மலையாளத்தில் என்ன? ஜாதிக்கா பிக்கிளா? வா, சூப்பருங்க. ஸோ ஜாதிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, அதில் பிக்கிள் பண்ணி விற்கிறாங்க பாருங்க. ஜாதிக்காய் பிக்கிளும் இருக்கு, ஸ்குவாஷும் இருக்கு இல்லைங்களா? நட்மெக் ஸ்குவாஷ்னு ஜாதிக்காய் ஸ்குவாஷும் இருக்குங்க. சூப்பர். நீங்கள் சம்மர் சீசனுக்கெல்லாம் ஜாதிக்காய் ஃப்ரூட் ஜூஸ்லாம் குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எவ்வளோங்க இது நட்மெக் ஸ்குவாஷு? இது எவ்வளோ? ஓகே. இல்லை, எத்தனை? 190. பிக்கிள் 2 ஸ்பூன் போட்டால் போதுமா? ஓகே. இது பிக்கிள் எவ்வளோ ரேட்டு? 100 ருபீஸ். சூப்பருங்க. அஃபோர்டபுள்ஸ் ப்ரைஸில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், பலாப்பழத்துலேயே க்ரியேட் பண்ண நிறையா ஸ்நாக்ஸு, நந்தனம் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கருவட்டா அப்படின்னு ஒரு ஊரில் வச்சுருக்காங்க போல். ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் ஸ்கீமில் நம்ம கொல்லம் ரயில்வே ஸ்டேஷனில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பருங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னா, லேடிஸ் வெயிட்டிங் ரூம் பார்த்துட்டோம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஜென்ரல் வெயிட்டிங் ரூம் இருக்கும், ஸ்லீப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ரூம் இங்கே இருக்குது பாருங்கள். செகண்ட் கிளாஸ் வெயிட்டிங் ஹால் நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லேயே. ஸோ வெயிட்டிங் ஹால் வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, ஜென்ஸுக்கு லேடிஸ்க்குன்னு தனித்தனியாக. டேபிள்ஸு, சார்ஜிங் பாயிண்ட்ஸு எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப க்ளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்காக தனி ஏரியா வச்சுருக்காங்க. ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. செம்ம. ஸோ நம்ம வெயிட்டிங் ரூம்லேருந்து வெளியே வந்தோன்னா அந்த பக்கம் வந்து நாம் ஆப்போசிட் சைடு வந்து எலிவேட்டர் பார்த்துருப்போம். இந்த பக்கம் வந்து ஸ்டேர் கேஸ் இருக்குது மேலே போகிறதுக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1Aன்னு சொல்லிட்டு நம்ம தென்காசியெல்லாம் போகிற ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1Aல தான் நிற்கும். அதுக்கு போகிறதுக்கான அப்ரோச் வே. சூப்பருங்க. இன்னும் அப்கிரேட் பண்ணிட்டா வேற லெவலில் ஆகிடும்னு நினைக்கிறேன் நம்ம கொல்லம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன். மெடிக்கல் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது இங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் எமர்ஜென்சி மெடிக்கல் சென்டர். ஸோ இது வந்து யார் மேனேஜ் பண்ணுறாங்கன்னா, என்எஸ் கோஆப்ரேட்டிவ் ஹாஸ்பிட்டல் தான் வந்து எமர்ஜென்சி மெடிக்கல் சென்டர் கொல்லம் மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் இருக்கிற என்ன சொல்கிறது, ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம கொல்லம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற ஸ்டேஷன் ஃபெசிலிட்டிஸ், பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், வெளியே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்னு ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொல்லம் ஜங்ஷனில் இன்னொரு முக்கியமான ஃபெசிலிட்டி நான் உங்களுக்கு சொல்லணும். நம்ம வெளியே வந்துட்டு உங்களுக்கு கிளாக் ரூம் ஃபெசிலிட்டி எங்கே இருக்குன்னு காமிச்சிடுறேன். நீங்கள் வெளியே வந்துட்டு ரெண்ட் கார் அண்ட் பைக் செட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த சைடு நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா டாக்ஸி ஸ்டாண்டெல்லாம் தாண்டி உங்களுக்கு நான் காமிச்சேன் இல்லையா, பார்சல் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ பார்சல் ஆஃபீஸ் வந்து எஸ்பிஐ ஏடிஎம் பக்கத்துலேயே இருக்கும், எக்ஸிட் ஆகிற இடத்துல. ஸோ இந்த பார்சல் ஆஃபீஸ்க்குள்ளே தான் வந்து உங்களுக்கு பேக்ஸ் வச்சுக்கிறதுக்கான கிளாக் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குங்க. ஸோ பார்சல் ஆஃபீஸ்க்குள்ளே தான் வந்து கிளாக் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் பேக்ஸ் எல்லாம் வைக்கணும்னா
அண்ட் ஐஆர்சிடிசி கிளாக் ரூமில் நீங்கள் பேக்ஸ் வைக்கணுன்னா கண்டிப்பாக லாக் அண்ட் கீ தேவைப்படும். அது வந்து கம்பல்சரி ரூலு. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து கொல்லம் வந்துட்டு கிளாக் ரூமில் பேக் வைக்கணுன்னா லாக் அண்ட் கீயோடு வந்துடுங்க. ஸோ தட் இங்கே வச்சுட்டு அழகாக கார் பைக்கெலாம் ரெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சூப்பராக. ஸோ லக்கேஜ் புக்கிங் பார்சல் ஆஃபீஸில் தான் வந்து உங்களுக்கு கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க. ஓகேவா? ஸோ கிளாக் ரூம்க்கு ரேட் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல, ரேட் போட மாதிரி தெரியல. பட் அரவுண்ட் 20-30 ருபீஸ் தான் இருக்கும், நாட் மோர் தென் தட். ஓ இங்கே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸ்க்கு வந்து ₹15, நெக்ஸ்ட்டு 24 ஹவர்ஸ்க்கு ₹20. ஓகேவா? ஒரு நாளைக்கு 15 ரூபா, 2 நாள் வைக்கணுன்னா 20 ரூபா. ஈச் சப்சிக்வெண்ட் 24 ஹவர்ஸ் ஆர் 20 rupees extra. ஓகேவா? ஒன்லி லாக்டு பேக்கேஜ் வில் பி accepted. Passengers are required to clear their baggage 30 minutes prior to the train arrival அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓ ஃப்ரீ அலவன்ஸ் ஃபார் லக்கேஜ் இருக்குது பாருங்கள். அலவன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இன்கேஸ் நீங்கள் லக்கேஜ் அனுப்பணுன்னா. ஸோ கிளாக் ரூம் வேறு, லக்கேஜ் வேறு. ஸோ அதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ இந்த மாதிரி சூப்பராக கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸும் வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப சீப்புங்க. 15-20 ருபீஸில் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் பேக் வச்சுட்டு அழகாக சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நாம் வெளியே வந்தாச்சு, வாங்க உள்ளே போகலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா ஃபெசிலிட்டிஸும் கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். எலிவேட்டரில் போயிட்டு நம்ம அடுத்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் மட்டும் ஒரு டைம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோன்னா we will have a 360-degree view of Kollam Junction. ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நம்ம வந்து கொல்லம் ஜங்ஷனில் இருக்கிற பிளாட்ஃபார்ம் வெயிட்டிங் ஏரியாஸ்க்கு வந்தாச்சுங்க. நிறைய ஃபாரினர்ஸ் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க கேரளாக்குள்ளே. ஏன்னா எக்கச்சக்க பிளேசஸ் இருக்குது. முக்கியமாக ஆலப்புழா, கொல்லம், திருவனந்தபுரத்துல எல்லாம் நிறைய ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. வர்க்கலா பீச் நான் சொல்லவே தேவையில்லை. ஸோ இதெல்லாமே கொல்லம்ல இருந்தும் திருவனந்தபுரத்துல இருந்தும் பக்கத்தில் இருக்கிற டூரிஸ்ட் ஏரியாஸு. ஸோ நாம் இப்போ எலிவேட்டரில் மேலே மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கேரளாவில் கனெக்டிவிட்டி ஆகட்டும், டூரிஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரயில்வே ஃபெசிலிட்டிஸும் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ மேலேருந்து நம்ம பார்க்குற வியூ பாருங்கள். பிளாட்ஃபார்ம்ஸ் செம்ம கிராண்டாக இருக்குல்ல. இங்கிருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் தான் உங்களுக்கு பீச் ரீச் ஆயிடலாம். ஸோ எலிவேட்டர்லேருந்து மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எலாபரேட் பிளாட்ஃபார்ம் இருக்கும். மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு போகிறதுக்கு இந்த அப்ரோச் வே. இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகிறதுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஸ்டேஷனுக்குள்ளே போகாமையே நீங்கள் இந்த வழியாக கீழே போயிடலாம் என்ட்ரன்ஸ்க்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொல்லம் ரயில்வே ஜங்ஷனில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கவர் பண்ணிக்கோங்க 360 டிகிரியில். வெளியே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, சிட்டிக்குள்ளே போகிற கனெக்டிவிட்டி எப்படி இருக்குது, கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸு, பைக் ஆன் ரெண்ட்டு, ரிசர்வேஷன் ஃபெசிலிட்டிஸ், வெயிட்டிங் ரூம்ஸ், அப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கவர் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப பேசஞ்சர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது கொல்லம்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னும் பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Kollam Railway Junction.